ராதிகா மயூ கிட்ட ஈஸ்வரி பேசினது எல்லாத்தையுமே நைட்டு ஃபுல்லா யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கும் மேல இந்த விஷயத்த நம்ம கோபி கிட்ட சொல்லலாமா இல்ல வேண்டாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாலும் கோபி வாய்க்கு வாய் இனியா இனியான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க இன்னுமே வருத்தம் தான் படுறாங்க. அதுக்கும் மேல அவங்க பேசும்போது மயூ மேலேயுமே பாசமா தான் பேசுறாங்க. சோ அவங்க இத பத்தி கோபி கிட்ட எதுவுமே சொல்லாம அமைதியாவே இருந்துடுறாங்க. ஆனாலும் அவங்க இந்த மாதிரி தன்னோட முதல் கணவரை பத்தி எல்லாம் பேசி மையுவை கஷ்டப்படுத்துறதுனால மயூ கண்டிப்பா மனசுல ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு மிட் நைட்ல மயுவை பாக்குறதுக்காக அவங்களோட ரூம்க்கு போனா அவங்க நினைச்ச மாதிரியே மயு தூங்காம அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ பக்கத்துல இருக்க பாக்கியாவும் மயுவை சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டு இருக்கா. அப்ப இந்த மாதிரி பாக்கியா தனக்காக தன்னோட பொண்ணுக்காக இப்படி எல்லாம் பண்றதை பார்த்த ராதிகா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அங்க அவங்க கிட்ட எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பி போயிடறாங்க. ஆனாலும் நைட்டு அவங்களுக்கு தூங்க சுத்தமா பிடிக்காததுனால சரி கொஞ்ச நேரம் நம்ம வெளியே உட்காந்துருக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே ஹால்ல எல்லாத்தையுமே பத்தி யோசிச்சு பார்த்துட்டு அமைதியா உட்காந்துருக்க. அப்ப இந்த பக்கம் பாக்கியா ஏற்கனவே ஈஸ்வரி கிட்ட பேசின பேச்சால அவங்க மனசுல ரொம்பவே கஷ்டப்பட்டு நம்ம ஒருவேளை உண்மையாவே தப்பு பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு அவங்களுமே யோசிச்சுட்டு இருந்தனால அவங்களுமே தூங்காம வெளியே ஹாலுக்கு வந்து ஒரு காஃபி போட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வரும்போது கரெக்டா அங்க ராதிகா உட்காந்து கஷ்டத்தோட எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இருக்கதை பார்த்துட்டு அவங்க கிட்ட வந்து நம்ம இப்போ என்ன பேசினாலும் சரி சண்டை தான் போடுவான்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து பார்க்காத மாதிரி கிச்சனுக்கு போயிட்டு அவங்க காஃபியை போட ஆரம்பிக்க. ஆனா ராதிகாவை இந்த தடவை ஈஸ்வரி கிட்ட எல்லாம் பேசி எந்த பிரச்சனமும் கிடையாது. அவங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பார்த்திருக்காங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தனமான எண்ணத்தோட இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட முகத்தை கூட பார்க்காம அப்படியே அங்கிருந்து கிளம்பி போக பார்க்க. ஆனா இதை பார்க்குற ஈஸ்வரியும் இதுக்கு முன்னாடி நம்ம சும்மா சாதாரணமா ஏதாவது பேசினா கூட அதுவும் மையு கிட்ட நார்மலா பேசினா கூட அவன் நம்மள அப்படி திட்டுவா, நம்ம கிட்ட சண்டை போடுவா. ஆனா நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசியிருக்கோம் ஆனாலும் அவ ஏன் நம்ம கிட்ட எதுவுமே பேசாம போறான்னு சொல்லிட்டு குழப்பத்துல இருந்ததுனால ராதிகா கிட்ட என்ன என்கிட்ட உனக்கு ஏதாவது கேட்கணும்னு தோணுதா என்ன என்னமோ முகத்தை திருப்பிக்கிட்டு போகிற அப்படின்னு லைட்டா வம்பு இழுக்க. ஆனா ராதிகாவோ ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்கனால அவங்க கிட்ட உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட இதுக்கப்புறமும் பேசி என்ன பிரயோஜனம், ஒரு குழந்தைன்னு கூட பார்க்காம அவளை எந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்படுத்திருக்கீங்கன்றது உங்களுக்கே தெரியும். ஆனா தெரிஞ்சிருந்துமே அது தெரியாத மாதிரி இவ்வளவு சாதாரணமா நடந்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையே, அப்புறம் எதுக்காக நான் உங்ககிட்ட வந்து பேசி சண்டை போடணும், அதெல்லாம் எதுவுமே வேண்டாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உங்க பையன் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுறாங்க, அதை சுத்தி இருக்கவங்க அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கவங்க அவங்களால பாதிக்கப்படுறவங்கன்னு சொல்லிட்டு யாருமே உங்களோட கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்கிறாங்கல்ல. ஆனா நீங்க ஒரு நாள் ரொம்பவே அனுபவிப்பீங்க. என்னோட குழந்தைய இந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்படுத்துறதுனால நீங்க கண்டிப்பா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வந்து நிக்க தான் போறீங்க. அதுக்கும் மேல என் பொண்ணு எந்த அளவுக்கு மனசால கஷ்டப்பட்டாலும் அதே கஷ்டத்தை நீங்களும் ஒரு நாள் அனுபவிக்க தான் போறீங்க. கோபியை ஒரு நாள் உங்களுக்கு அந்த தண்டனையை கொடுப்பாங்கன்னு சொல்ல சொல்ல உடனே ஈஸ்வரியும் என்ன கோபி கிட்ட என்னை பத்தி பத்த வச்சிட்டியா என்ன, அதனாலதான் இவ்வளவு தைரியமா பேசுறியான்னு கேட்க. ஆனா ராதிகாவோ கோபி கிட்ட எனக்கு சொல்ல ஒரு நிமிஷம் கூட ஆகாது, ஆனா நான் சொல்லி எதுக்காக உங்க தரத்தை குறைக்கிறதா நினைச்சிட்டு என் தரத்தை நானே குறைச்சிக்கணும். கோபிக்கு தெரிய வேண்டிய விஷயம் சரியான நேரத்துல தெரிய வரும். அப்போ உங்களுக்கு இருக்கு, நீங்க இப்போ கோபிக்கு தெரிஞ்சிருமோன்னு பயப்படுறதுல இருந்தே தெரிய வேண்டாம் நீங்க எந்த அளவுக்கு ஒரு கேவலமான செயலை செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி போக பார்க்க. அப்போ இதை கேட்ட ஈஸ்வரி இன்னுமே ரொம்பவே குழப்பத்தோட அங்க நின்னுட்டு இருக்க. ஆனா இந்த மாதிரி ராதிகா ரூம்ல இல்லாத விஷயத்த பார்த்த கோபியோ உடனடியா அவங்க சரி கீழே ராதிகாவுக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்க வரலாம், ஏன்னா அவ நம்ம கிட்ட நைட்டு கூட சரியா பேசாம இருந்தான்னு சொல்லிட்டு அவங்க கீழே இறங்கி வரலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுதான் கரெக்டா மயூ ரூம்ல இன்னுமே அழுதுட்டு இருக்கதை கவனிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பாக்கியவுமே மயூ கிட்ட பாட்டி சொன்னதை நீ பெருசா எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்த கோபியும் டைரக்டா போய் உள்ள போய் பேச வேண்டாம், எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், ஆனா இவங்க பேசிக்கிறத பார்த்தா ஏதோ அம்மா தான் மயூ கிட்ட பிரச்சனை பண்ணிருப்பாங்க போலேன்னு சொல்லிட்டு குழப்பத்தோட தான் கீழே ராதிகாவை பாக்குறதுக்காக கிளம்பி வராங்க. ஆனா அப்ப கரெக்டா ராதிகா இந்த மாதிரி ஈஸ்வரி கிட்ட பேசின எல்லா விஷயத்தையுமே கேட்டுடுறாங்க. கேட்டது மூலயமா ஈஸ்வரி இந்த மாதிரி ராதிகாவோட முதல் ஹஸ்பண்டை வச்சு மயூவை கஷ்டப்படுத்திருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம ரொம்பவே கோவமா கீழே இறங்கி வந்து என்னம்மா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, மயூ கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க, நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா, மயூவும் இனியா மாதிரி தானம்மா, அவ உங்களுக்கு ஒரு பேத்தி மாதிரி தானம்மா, ஏமா உங்களுக்கு அது மட்டும் புரியவே இல்லை, மயூ பாருங்க நீங்க எந்த அளவுக்கு பேசியிருப்பா, இப்ப கூட நைட்டு தூங்காம ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காமான்னு சொல்லி சொல்ல உடனே ஈஸ்வரியும் என்ன மயூ இன்னும் அழுதுட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஒருவேளை நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்னு சொல்லிட்டு அப்பதான் நினைக்கவே ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கோபியோ ரொம்பவே கோவத்தோட ஈஸ்வரி கிட்ட இதுக்கு மேலேயும் நீங்க என் பொண்ணு இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துற வேலையை வச்சுக்காதீங்கம்மா, ஒருவேளை நான் உங்ககிட்ட இந்த மாதிரி பேசியிருந்தா நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க, சரி அதையும் விடுங்க, இனியா கிட்ட யாராவது இப்படி பேசியிருந்தா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பீங்கப்பான்னு சொல்லிட்டு கேட்க உடனே ஈஸ்வரியும் இல்லப்பா தெரியாம அம்மா வாய் தவறி பேசிட்டேன், இதுக்கப்புறமா அப்படி பேச மாட்டோமான்னு சொல்லி சொல்ல உடனே இதை கிட்ட கோபியும் முதல்ல இந்த விஷயத்த போய் மயூ கிட்ட கேளுங்க, ஆனா இப்பதாம்மா மயூ எதுக்காக உங்களை பார்த்து இப்படி
பயப்படுறான்னு புரியுது. ஏன்னா, நீங்க உங்களோட வார்த்தைகளாலேயே எந்த அளவுக்கு என் பொண்ண காயப்படுத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு அங்கருந்து கோவமா கிளம்ப ராதிகாவுமே அவங்களோட பின்னாடியே கிளம்பி போறாங்க. ஆனா ஈஸ்வரியோ பேசாம நம்ம மையு கிட்ட மன்னிப்பு கேட்டரலான்னு சொல்லிட்டு அவங்களோட ரூம்க்கு போக, மையு ரொம்பவே கஷ்டத்தோட அழுதுட்டு இருக்கத அவங்க பார்த்துட்டு, ச்சே! நம்ம சின்ன பொண்ண இப்படியே கஷ்டப்படுத்திட்டோம். நம்ம அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆளா மாறிட்டோமா என்னன்னு சொல்லிட்டு வருத்தத்தோட நின்னுட்டு இருக்காங்க.